Hello 11th standard students. இன்னைக்கு மெட்ரிக் சிலபஸில் சாப்டர் 3 trigonometry exercise 3.3 finding the values of some specific angles நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10th வரைக்கும் நீங்கள் trigonometric ரேஷியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் ஆங்கிள்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸுக்கான trigonometric ரேஷியோ தான் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரியில் ஆரம்பித்து 90 டிகிரி வரைக்கும் sin, cos, tan. ஸோ இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இன் ஹையர் ஸ்டடீஸ் நம்ம இந்த 90 டிகிரியும் தாண்டி 180, 270, 360, இன் பர்டிகுலராக 145, 235, ஸோ அந்த மாதிரி சம் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸுக்கு நம்ம ட்ரிகனாமெட்ரிக் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நடத்த போகிறது வந்து ஆங்கிள்ஸ் இன் அ குவாட்ரண்ட். ஸோ குவாட்ரண்ட்டில் என்னென்ன ஆங்கிள் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு என்ன? ஸோ வாட் யூ மீன் பை குவாட்ரண்ட்? பேசிக்காக ஒரு ஏரியாவை நீங்கள் 4 ஈக்குவல் பார்ட்டாக நம்ம பிரித்தோம்னா அதுக்கு பேர் குவாட்ரண்ட். இங்கே பாருங்கள், இதை நான் வந்து கிராஃபிக்கில் நான் போட்டிருக்கேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த டோட்டல் ஏரியாவை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 4 ஈக்குவல் பார்ட். அதுக்கு இந்த கிராஃபியை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு பேர் குவாட்ரண்ட். ரைட். ஸோ ஆங்கிள்ஸ், ஜென்ரலி ஆங்கிள்ஸ் அப்படின்னு என்ன? when 2 rays are intersect, இப்போ இது ஒரு ரே, இது ஒரு ரே, இந்த 2 ரேவும் இன்டர்செக்ட் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேர், இந்த ஸ்பேஸ் பிட்வீன் 2 ரேஸ், இதுக்கு பேர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது ஜென்ரலி இந்த சிம்பிள், இது மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த திஸ் தீட்டா டிஃபைன்ஸ் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 ரேஸ். ரைட், ஓகே. ஸோ அப்படி இப்போ இதில் மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்கு. ரைட், ஏன்னா குவாட்ரண்ட்னா 4 ஈக்குவல் பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஸோ நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக எடுத்தோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 0 to 90 டிகிரி இருக்கும். ரைட், ஸோ இது வரைக்கும் நீங்கள் 10th பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை தாண்டி இது 0 to 90 டிகிரியை கவர் பண்ணோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிட்வீன் 90 and 180 அது செகண்ட் குவாட்ரண்ட். அதை தாண்டி 180லிருந்து 270 வரைக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ சப்போஸ் ஒரு ஆங்கிள் இப்போ 210 டிகிரி இருக்குது அப்படின்னா அது கிராஃபிக்கலாக எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? ஸோ இங்கே தான் உங்கள் ப்ரொட்ராக்டரை நீங்கள் வச்சுக்குவீங்க. ஸோ இப்படி மெஷர் பண்ணும்போது நீங்கள் 180 வரைக்கும் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 210 டிகிரி அப்படின்னா இந்த 180 தாண்டி இங்கே வருது அப்படின்னா ஸோ திஸ் 210 டிகிரி லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். ரைட், ஸோ அப்படி 180லேருந்து 270 வரைக்கும் ஒரு ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம தேர்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம். அண்ட் 270லேருந்து 360 வரைக்கும் ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள். ஸோ இதை நம்ம இப்போ எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம சைன், காஸ், டேன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகன், சீக்கன், காட் இது எல்லாமே வந்து நீங்கள் 0 to 90 டிகிரி வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க இந்த குறிப்பிட்ட ஆங்கிளில். இப்போ நம்ம வந்து அதை தாண்டியும் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இன்னும் ஃபர்தர் குவாட்ரண்ட்லேயும் நம்ம அந்த சைன், காஸ், டேனுக்கு வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது எல்லா இடத்துலையும் வந்து அது பாசிட்டிவாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 60 டிகிரி அப்படிங்கிறது வந்து √3/2. ஆனால் இதே வந்து சைன் 260 டிகிரி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா இந்த 260 டிகிரி எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ. ஸோ அதனால் இது ஒரு ஆங்கிள் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட், அப்போது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் என்னென்ன ரேஷியோஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லா ரேஷியோவும், ஸோ ஆல் அதை நம்ம வந்து ஷார்ட்டாக ஏன்னு வச்சுக்கலாம்.
ஸோ எல்லா ரேஷியோ சைன் காஸ் டேன் எந்த ரேஷியோ எடுத்தீங்கனாலும் ஸோ 0 to 90 டிகிரிக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் இப்போ அதை தாண்டி செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஹியர் ரெஃபர்ஸ் சைன் தீட்டா அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிகன் தீட்டா. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போது ரெஃபர்ஸ் சைன் தீட்டா. இது சைன் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த ஆங்கிள் எடுத்தாலும் சைன் தீட்டாவோட ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டி ரெஃபர்ஸ் டேன் தீட்டா. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு ஆங்கிள் எடுக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 210 டிகிரி அப்படின்னு எடுத்திங்கன்னா டேன் 210 டிகிரி வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வியூ மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது, அந்த குவாட்ரண்ட்டில் என்னென்ன ரேஷியோ வந்து பாசிட்டிவ் ஆன்சரை தருது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ரூலுக்கு பேர் வந்து நம்ம ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஎஸ்டிசி ரூல். ஸோ ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னா ஹியர் ஏ ரெஃபர்ஸ் ஆல் ரேஷியோ, எஸ் ரெஃபர்ஸ் சைன், டி ரெஃபர்ஸ் டேன் தீட்டா, சி ரெஃபர்ஸ் காஸ் தீட்டா. அண்ட் சைன் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் ஆகிய கொசிகண்டும் இங்கே பாசிட்டிவ் ஆன்சர் வரும். டேன் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டாவும் இங்கே பாசிட்டிவ் வரும். இங்கே காஸ் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டாவும் இங்கே பாசிட்டிவ் ஆன்சரை தரும். ரைட். ஸோ இப்போ தேர்ட் ஒன் வந்து ரிலேட்டட் ஆங்கிள்ஸ். ஸோ ரிலேட்டட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். சைன் 60 டிகிரினா சொல்லிடலாம். இப்போ இதே சைன் 210 டிகிரி நம்ம கேட்குறோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி பண்ணலாம்? சைன் 210 டிகிரி அப்படிங்கிறது வந்து எப்படி பிரித்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வேற 180 + 30 பண்ணலாம். இதை எடுத்துக்கங்களேன். அப்போ 210 டிகிரியை நம்ம 180 + 30 டிகிரி நம்ம வச்சுருக்கோம். அப்போ 210 நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறோம்? 180 + 30 நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ரிலேட்டட் ஆங்கிள். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் ரிலேட்டட் ஆங்கிள். ரைட். ஸோ அப்படி என்னென்ன ரிலேட்டட் ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். ஸோ 4 குவாட்ரண்ட்டில் ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த பேசிக் ஆங்கிளை ரிலேட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இங்கே வரக்கூடிய அந்த தீட்டாங்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிளாக எடுத்துக்கோங்க. அதாவது 0 to 90 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிளை நீங்கள் அந்த தீட்டாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 0 to 90 டிகிரி வரைக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போது இந்த இடத்துல வேற என்ன ஆங்கிள் நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா 90 - θ. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், திஸ் இஸ் செகண்ட், திஸ் இஸ் தேர்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் ஒரு ஆங்கிளை? அந்த ஆங்கிள் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா 90 - θ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வெல் அப்போ ஒரு நிமிஷம். ஓகே. வெல் 90 - θங்கிறது லைஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சார் 90 - θ இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் தீட்டா வந்து ஒரு 30 டிகிரின்னு எடுங்களேன். ஏன்னா நம்ம எடுக்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிளாக தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்னா 90 - 30 டிகிரி பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 60 டிகிரி தான் வரும். அப்போ அது டெஃபினெட்லி இட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ இதே 90 + θங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? நீங்கள் 90 டிகிரியை தாண்டியாச்சு அப்படின்னாவே அது இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். இப்போ நீங்கள் இங்கே வரக்கூடிய எல்லா தீட்டாவுக்கும் நீங்கள் ஃபிக்ஸ்டாக நீங்கள் 30 டிகிரிவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 90 + θ லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். எஸ். அதே மாதிரியே வேறு எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம்னா, இப்போது செகண்ட் குவாட்ரண்ட் முழுமைக்கும் இப்போ இங்கிருந்து இது முழுமைக்கும் 180 டிகிரி. ஸோ 180 - θ அப்படின்னு நம்ம போடும்போது எகைன் எங்கே வந்துடும்? ஏன்னா நம்ம தீட்டா வந்து 30 டிகிரின்னு வச்சுருக்கோம். ஸோ 180 - 30 150 டிகிரி. ஸோ தட்ஸ் ஆல்சோ லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். அடுத்தது இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா 180 + θ. ஸோ 180 + θ வந்து 30 டிகிரி. ஸோ 180 + 30 210 டிகிரி லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தென் இது வேறு விதமாக எப்படி ரிலேட் பண்ணலாம்னா 270 டிகிரி - θ. ஸோ 270 டிகிரிங்கிறது எங்கே இருக்கும்? கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது 0 90 180 270 டிகிரி. ஸோ அதிலிருந்து மைனஸ் பண்ணும்போது
உங்களுக்கு ஒரு 240 டிகிரி வரும். ஸோ அது எங்கே இருக்கும்? 240 எங்கே இருக்கும்? ஸோ 180க்கு 270க்கு இடையில, அதனால் அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இப்போ அதை தாண்டி 270 + θ. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ 270 தாண்டி இப்படி போடும்போது என்ன ஆயிருங்க? 270 + θங்கிறது லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். எஸ். ஸோ நீங்கள் ஒரு θ 30 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 270 + 30 300 வந்துடும். ரைட். இப்போது அனதர் எப்படி சொல்லலாம்? ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு, ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு வந்து 360 டிகிரி இருக்குது. ஸோ 360 டிகிரி மைனஸ் θ அது எங்கே இருக்கும்? அதுவும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஏன்னா 360 டிகிரிங்கிறது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கவர் பண்ணும். கரெக்டுங்களா? இது டோட்டலாக ஒரு 360 டிகிரி. ஸோ அதிலிருந்து நம்ம எடுக்கிற θ எல்லாமே ஒரு அக்யூட் ஆங்கிள் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ θங்கிறது இந்த டயக்ராம் பொறுத்தளவுக்கு 30 டிகிரி. ஸோ அப்போ 360 - 30 அப்படிங்கிறது எங்கே வரும்? 330. அப்போ எங்கே வருங்க? கிட்டத்தட்ட இவ்வளோ டிகிரி அதை ஏற்படுத்தும். ஸோ இட் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இதெல்லாம் தான் ரிலேட்டட் ஆங்கிள். ரைட். ஸோ 90 - θ, 90 + θ, 180 - θ, லைக் இந்த மாதிரி நம்ம எல்லா ஆங்கிளையும் நம்ம எழுதிட்டு போகலாம். அண்ட் இப்போது ஒரு நோட் என்னென்னா, ஸோ 360 டிகிரி மைனஸ் θ இஸ் நத்திங் பட் மைனஸ் θன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இப்போ 360 டிகிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து மைனஸ் எகைன் ஒரு ஆங்கிளை மைனஸ் பண்ணுறது டைரெக்டாக எதற்கு சமம்? அந்த ஆங்கிளை நீங்கள் நெகட்டிவாக எடுக்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 360 டிகிரி மைனஸ் θ இஸ் நத்திங் பட் மைனஸ் θ.